எனக்கு தெரிஞ்சு நைட்டு 11 மணிக்கு சுடுகாட்டில் இருக்க எல்லா பேக்குமே சமைச்சு போட போறான்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெங்காயம் அவ்வளோ வத்தல் எதுக்குன்னு கேட்டால் சுடுகாட்டு சமையல்னா அப்படிதான் இருக்குமா? அது என்னடா சுடுகாட்டு சமையல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க, வேற என்ன பண்ண, ஈவினிங் 3 மணிக்கு பிளான் பண்ணா நைட்டு 10 மணிக்கு அடுப்பை பற்ற வைக்கானே. பசங்க பிளான் போட்டாதான் ஒன்று கூட உருப்படியா நடக்குது. அதே மாதிரி தான் இதுவும். அப்படியே அந்த பிளானை கேன்சல் பண்ணிடலான்னு பார்த்தா அதையும் விட மாட்டேக்கால், நைட்டு சமைச்சே ஆகணும்ட்டான்லே. ஃபோக்கஸ் லைட்லாம் எடுத்துட்டு வந்து அண்டாவை மூட்டி சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாலும் என்ன சமையல் கேட்டீங்கன்னா சுடுகாட்டு பரோட்டாவா. அட பாவிகளை, இதுக்கு கடையில பரோட்டா வாங்கி சால்னா ஊற்றி தின்னுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை தாங்க நானும் சொன்னேன். எவன் தான் கேட்கறான்? நாம சமைச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்து பரோட்டாவெல்லாம் பிச்சு போட்டு அதுக்கு மேல சால்னா ஊற்றி விட்டு அதை கொஞ்ச நேரம் வேக வச்சு இது பேரு தான் சுடுகாட்டு பரோட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று புதுசா ட்ரை பண்ணியிருக்கான்லே. இடக்க முடக்க பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு மாஸ்டர்ல எல்லாருமே மாஸ்டர் தான், எல்லாருமே அடுப்பை சுத்தி தான் நின்னான்லே. அது மட்டும் இல்ல, டீமா இந்த மாதிரி எது சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும்.